யூஸ்ஃபுல் டிப்ஸ். தேங்காய் தண்ணீரை வீணாக்காமல் ரசத்தில் சேர்த்தால் ரசம் மிகவும் ருசியாக இருக்கும். சாப்பாட்டு மேஜையை துடைக்கும் துணியில் சிறிதளவு உப்போ கற்பூரமோ வைத்து துடைத்தால் ஈ மற்றும் பூச்சிகள் உட்காராது. மீந்து போன சாதத்தில் தண்ணீர் ஊற்றினால் ஊறி மாவு போல் கூழாகி விடும். தண்ணீருடன் 2 ஸ்பூன் மோர் கலந்து விட்டால் மறுநாளும் சாதம் மல்லிகைப்பூ போல் உதிரி உதிராக இருக்கும். காபித்தூள் பாக்கெட் பிரிக்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைத்து விடவும். எப்பொழுது எடுத்தாலும் அதே மனம் அதே குணம். நமுத்து போன பிஸ்கெட்டுகளை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து பாருங்களேன். பிஸ்கெட் கரகர மொரமொரவென இருக்கும். பூண்டு உரிப்பதற்கு முன் தண்ணீரில் 5 நிமிடம் போட்டு விட்டு உரித்தால் தோல் கைகளில் ஒட்டாது. முருங்கை இலையை கிள்ளுவது கஷ்டம்தான். ஒரு ஈரத்துணிக்குள் முருங்கை கொத்தை இறுக்கமாக கட்டி இரவு முழுவதும் வைத்திருந்து காலையில் பிரித்தால் இலைகள் நன்றாக உதிர்ந்திருக்கும். மெழுகுவர்த்தி ஸ்டாண்டினுள் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதற்கு முன்பாக கொஞ்சம் எண்ணெயை தடவி வைத்து விடுங்கள். மெழுகு எரிந்து முடிந்ததும் அதை நீக்குவது சுலபமாக இருக்கும்.